Hi friends. ஸோ நம்ம இப்போ டிசம்பரோட எண்டுக்கு வந்துட்டோம். பொங்கலுக்கான நிறைய கிளீனிங்கில் நிறைய பேர் ரொம்ப எப்படி பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் டென்ஷன் ஆகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஜென்ரலாகவே கிளீனிங்கிறது ரெண்டு மெத்தட் தான். ஒன்று எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு ஒரே நாளில் பண்ணுறது, இல்லை என்னோட கிளீனிங் ரொட்டீன் அப்படிங்கிறது டெய்லியுமே இருக்கும், டே பேசிஸில் இருக்கும், அது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று. இதில் நான் வந்து ரெண்டாவது டைப்பு. நம்ம என்ன தான் வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள் வந்து டீப் க்ளீனிங்கில் இருக்க தான் செய்யுது. அதுக்கு நான் ஃபஸ்ட் என்னோடய டிவி யூனிட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வந்து வீட்டில் புது புது லுக்கு கொடுக்குறப்ப இப்போ எப்படி நம்ம ஒரே ட்ரெஸ்ஸை ஒரு 4 வருஷம் போட்டுட்ருப்போமா, இருக்க மாட்டோம்ல. புதுசாக ட்ரெஸ் வந்து போட்டு பார்க்குறப்ப நமக்கே நம்மளை பார்க்குறப்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி தான் வீட்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம வீடு நம்ம இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சமான இடமா வந்து மாறும். அதுக்கு நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, சின்ன சின்ன விஷயத்துலேயே சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். அதுக்கு நான் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு க்ரீன் மேட் வந்து, அந்த கிராஸ் மேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை தொடச்சிட்டு இதில் போட்டதுக்கப்புறமா அப்படி ஒரு சூப்பர் ஃபீல் வந்து கொடுத்தது, நல்லா இருந்தது லுக் வைஸ்மே. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டேப் வச்சு எவ்வளோ கட் பண்ணணுங்கிறத வந்து நான் மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போல்லாம் என்னன்னு தெரில, ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளவர் ஆகிட்டாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம வேலை சொன்னோன்னா எப்படியோ சண்டை போட்டுக்கிட்டாது ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்போம். ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம சொல்கிறப்பவே அதை கொஞ்சம் தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த தடவை சொல்ல மாட்டாங்கல்ல. அப்பா இவங்கக்கிட்ட வந்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வந்து நம்ம செய்ய வைக்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும்ல. அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு ஆஃபீஸில் நம்ம என்னெல்லாம் ட்ரிக் யூஸ் பண்ணி வேலை வாங்குவோம், வேலை செய்ய வைப்போமோ அதெல்லாம் வந்து ஏன்ட்ட வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நான் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டேன். எப்படியா இருந்தாலும் பரவாயில்லப்பா நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆக்சுவலாக கொஞ்ச நாளாகவே இதை ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நான் இப்போ அதை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வேலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து கரெக்டாக கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா அந்த டிவி யூனிட்டோட லுக்கே மாறினா மாதிரி இருந்தது. உங்களுக்கு வேணும்னாக்கா நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஒரு 200 சம்திங் அந்த ரேஞ்சில் ஒரு கிராஸ் மேட் வந்து 2x6 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதோட வித் அண்ட் லென்த்து. ஆனால் அதில் வந்து ஒரு 2 inches வந்து கம்மியாக தான் இருந்தது. பட் ஓகே இந்த ப்ரைஸ்க்கு, ஏன்னா நான் வந்து ஷாப்புக்கெல்லாம் போகிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. அதுக்கு நம்ம வந்து டிவி யூனிட்டு, ஏன்னா நம்ம வந்து அவுட்டோரில் போட போகிறதில்ல, இண்டோர்லேயே தான் போட போகிறோம். அதனால் ஃபேடிங் இஷ்யூ வந்து வராது, ரொம்ப திக்னஸும் தேவை கிடையாது. அதுக்கு நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி வேக்யூம் கிளீனிங் அப்படிங்கிறது நான் இதை வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய டவுட்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீடியோட கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க, வேக்யூம் கிளீனர் யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் வந்து டீப் க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா வேக்யூம் கிளீனர் வந்து உங்கள் வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நிறைய கார்பெட் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை கார்ட்லெஸ் வாங்கலாமா, கார்டு வாங்கலாமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக கார்ட்லெஸ் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகிடும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். பட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹீட் ஆகிறது லேட் ஆகும். ஆனால் கொஞ்சம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் வந்து அதை விட இது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இன்னொன்று இதில் வீல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பலாம் வந்து பெரிய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஃபேனை க்ளீன் பண்ணுறதுக்கு, டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, விண்டோவை க்ளீன் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வேக்யூம் கிளீனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வருஷத்துக்கே 2 தடவை தான் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேக்யூம் கிளீனர்னால் ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற மைண்ட் செட், நம்ம கூட்ட வேண்டாம் வேக்யூம் போட்டுக்கலாம், துடைக்க வேண்டாம் வேக்யூம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட எஃபர்ட் வந்து ஒரு 50% அதில் இருக்கணும். இந்த மாதிரி பெட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஒரு பேக்கிங் சோடா போட்டு லைட்டாக வந்து ஹாட் வாட்டரை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு வேக்யூம் கிளீனரை வச்சு இழுத்தீங்க அப்படின்னாக்கா பெட்டை நம்ம துவைக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வேக்யூம் கிளீனர் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது நான் தனியாகவே ஒரு ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோவை வேணால் நான் இந்த இடத்துல டேக் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயுமே போடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து பிராண்ட் ப்ரமோஷன் கிடையாது. இது வந்து அகாரோ பிராண்டில் ஒரு பட்ஜெட்லெஸ்ஸாக பேக்லெஸ்ஸில் நான் வாங்கியிருந்தேன் அந்த வேக்யூம் கிளீனர் தான். இன்னொன்று என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்குறது, இந்த க்ளீன் பண்ணுறதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே எதனால் அப்படிங்கிறீங்க. ஆக்சுவலாக 2 விதம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் இந்த டீப் க்ளீன் பண்ணுறவங்க வந்து அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன, இப்போ நம்ம நார்மலாக ரெகுலர் க்ளீனிங் ஆக்டிவிட்டி இருக்கிறவங்க கூட சின்ன சின்ன தூசியை விடுவாங்க. ஆனால் டீப் க்ளீன் பண்ணுறவங்க விடவே மாட்டாங்க.
ஆனால் டீப் க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா அதை அவங்களால மெயின்டைனே பண்ண முடியாது. எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அது ரொட்டீன் பேசிஸில் டெய்லி பேசிஸில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் அவங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாங்கன்னா திரும்ப அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்போ அவ்வளோ வேலை இருக்கும், அவ்வளோ டயர்டாகிடுவாங்க. அந்த மாதிரி டயர்டாகிறதுனால மட்டும்தான் அவங்களால திரும்ப அந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டிக்குள்ளேயே போக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ இது டீப் க்ளீன் பண்ணால் ஒரு மாதம் இல்லை 15 நாள் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைப் தான். க்ளீன் பண்ணால் அவ்வளோ நல்லா பண்ணுவாங்க, ஆனால் அதை வந்து ரொட்டீனாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அங்கே எங்கேயாவது டஸ்ட் இருந்ததுன்னா கூட அதை நான் ரெகுலராக வச்சுருக்கிறதுனால என்னோடய வீடு வந்து ரொம்ப டீப் க்ளீனாக இருக்குங்கிறத விட ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுதான் நல்ல ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். டீப் க்ளீனிங்கிறத ரொம்ப ரேராக பண்ணுவேன். அது பண்ணால் நிஜமாக மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கும், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஹேபிட் இருக்கோ அது வந்து அது உங்களை பொறுத்தது, உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்தது, உங்களோட அந்த மைண்ட் செட்டை பொறுத்தது. பட் ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்மளோட ரொட்டீனில் நம்ம இந்த க்ளீனிங் ஆக்டிவிட்டியை வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இந்த கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸே மாறும், ஒரு கலரில் ஒவ்வொரு ட்ரெஸ் வந்து போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு 2 டேண்ட்ரம் வந்து க்ளீன் பண்ணேன், சிங்க்குக்கும் கீழே வந்து க்ளீன் பண்ணேன். இன்னொரு நாள் கட்லரி அப்படிங்கிறது நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற ஒரு ட்ரே. அதனால் என்ன பண்ணேன்னா அடுத்த நாள் இந்த 2 கட்லரி கீழே இருக்கிற டேண்ட்ரம் அப்படி க்ளீன் பண்ணேன். டோட்டலாக 2 நாள் தான். சைட் பை சைடு கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான் பண்ணனே தவிர பெருசாக நான் இதுக்கு எஃபர்ட் போடல. இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண டைம் 45 minutes 1 hour, 45 minutes 1 hour அவ்வளோதான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஒரு 2-3 days சொல்லப்போனால் கம்ப்ளீட் கிச்சனும் நான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு அந்த வீக்கில் மண்டே டு ஃப்ரைடே எப்போல்லாம் கிச்சன் போகிறேனோ அப்போல்லாம் ஒரு 1/2 hour 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டேன். கிச்சன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் க்ளீன் பண்ண மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கட்லரி ட்ரேவோட லிங்க் வந்து கேட்டிங்க. இது வந்து நல்லா இருக்குது ரொம்ப. நான் வந்து எதுவுமே அந்த கேட் மாதிரி இருக்குல்ல, அந்த கிரில்ஸ் மாதிரி இருக்கும், அதில் போடலை. அது என்ன தான் 304ன்னு போட்டாலுமே துருப்பிடிக்குதுங்கிறதுக்காக நான் போடலை. இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன். நான் கிச்சன் லைனர் இந்த டேண்ட்ரம்கெல்லாம் வந்து போடலை, அதெல்லாம் ஷெல்ஃபுக்கு மட்டும்தான் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம், திங்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கீங்களே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக ஒரு க்ரியேட்டராக இருக்கிறப்ப ஒரே திங்ஸே நான் பல வருஷம் காமிச்சிட்டு இருக்க முடியாது. அதனால் நான் வந்து எப்போதுமே எவ்ரி மந்த்து என்னோடய ஷாப்பிங்க்காக, என்னோடய கிச்சனுக்காக, இல்லைன்னா என்னோடய ட்ரெஸ்க்காக, இல்லை என்னோடய ஆர்கனைசர்ஸ்க்காகன்னு ஒரு பட்ஜெட் வந்து ஒதுக்கி வைப்பேன். அதுக்குன்னு அது வந்து அதிகமாக செலவு பண்ணுறாங்கிற மாதிரி கிடையாது. என்னோடய ஏர்னிங்ஸ்லேருந்து சம் % வந்து நான் ஷாப்பிங்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பழைய திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இதை வந்து நம்மளை சுற்றியே நிறைய பேருக்கு அதோட தேவைகள் இருக்கும். அது ஒருத்தவங்க ஒன்று ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்டலாம் கொடுக்குறப்ப அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. அதனால் இதை வந்து நிறைய ஐட்டம் வந்து நான் டொனேட் பண்ணிவிடுவேன். இப்போ சில பேர் தெரியும், இப்போ எங்கள் வீட்டுக்கு ஹவுஸுக்கு வர ஹவுஸ் கீப்பிங் அக்காவாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் குப்பெல்லாம் எடுக்க வருவாங்களா அவங்கெல்லாம் இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருக்கிறப்ப இவங்களுக்கு இந்த திங்ஸ் போனதுன்னா அது நமக்கு தான் பழசு, பட் அவங்கக்கிட்ட போகிறப்ப அது புதுசாக இருக்கும். அதனால் அவங்கக்கிட்ட கேட்பேன். ஓகே அப்படின்னாங்கன்னா அதை வந்து கொடுப்பேன். நல்ல திங்ஸாக பார்த்து கொடுத்துட்டு நான் என்னோடய கிச்சனில் புது ஐட்டம்ஸை வச்சு டாப்அப் பண்ணிக்குவேன். ஸோ அது வந்து நமக்கு தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண திங்ஸாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து அது புது திங்ஸாக இருக்கும். நான் வந்து எப்போதுமே எந்த திங்ஸ் யார்கிட்ட கொடுத்தாலுமே அதை அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தான் அந்த பொருளை வந்து வாங்குகிறோம். ஈஸியாக கிடைக்குதுங்கிறதுனால அவங்க வந்து தூக்கி போட்டுறக்கூடாது, இல்லை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொடுத்ததுக்கு அப்புறமும் கேட்பேன். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமா அதை யூஸ் பண்ணுறீங்களா, அது எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஒரு க்ரியேட்டராக இருக்கிறதுனால நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கணும். இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே ரீசெண்டாக ஒரு கிச்சன் டூராக உங்களுக்கு போட்டேன் தெரியும். ஸோ அதனால் வந்து நான் அதை அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து டீக்ளட்டர் பண்ணி நான் மேலே வச்சுட்டு போகிறேன். சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் கொஞ்சம் வந்து துருப்பிடிக்குது, பட் பழைய திங்ஸ் எதுவுமே துருப்பிடிக்கிறது இல்லை. அதனால் அதை வந்து மேலே வந்து போட்டுருவேன். திரும்ப வந்து ஒரு கிளாஸ்லேருந்து ஒரு சில்வருக்கு மாற்றுறப்ப நமக்கு திரும்ப ஒரு நியூ லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸஸும் யார்கிட்ட கொடுத்தாலும் அதை நான் எனக்கு நேராக போடணும் அப்படின்னு சொல்லி கூட நினைப்பேன். இன்னும் நிறைய இடத்த க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு ரூம் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நியூ லுக் கொடுத்து அழகு பார்ப்பீங்களாங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.